ஓப்பனிங்கே வந்து ஸ்டார் சினிமாஸ் கேப்டனுக்கு ட்ரிபியூட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கோர்ட் சீன் இருக்குங்க. அதுல கேப்டன் பத்தி நான் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைட் சீன்ல எல்லாம் சண்முக பாண்டியனை பார்க்கும்போது கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குன்னு இப்ப கூட எல்லாரும் சொன்னாங்க. இது லொகேஷன்ல டைரக்டர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம்தான். அதுதான் நான் சொல்றேன். உங்களுடைய ரிவ்யூஸை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னுடைய கருத்து நான் சொன்னா ஒரு அம்மாவா தன் பையனோட படத்தை அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க பொதுவா. பட் நானும் ஒரு ஆடியன்ஸா, நானும் உங்களை மாதிரி ஒரு பொதுஜனமா இருந்து படம் பார்த்த மாதிரி தான் என்னுடைய கருத்தை இப்ப நான் சொல்றேன். இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல எல்லாரும் ஒரு 3 hours நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தியேட்டருக்கு நம்ம போனோம்னா இந்த படம் எல்லாமே கலந்த ஒரு படமா இருக்கும். அதாவது நல்ல காமெடி, சென்டிமெண்ட், சாங்கு, ஃபைட்டு, நல்ல ஒரு கேமராவுடைய லொகேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து மிக பிரம்மாண்டமா வந்திருக்குங்க. முகேஷ் சார் அவர்களும் பொன்ராம் அவர்களும் அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா இசையில மிக பிரம்மாண்டமான இசையமைச்சு கொடுத்திருக்காரு. இசைஞானி இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜா இணைந்து அம்மா சென்டிமெண்ட் சாங் பாடி இருக்காங்க. அதே போல சரத்குமார் சார், சண்முக பாண்டியன் 2 பேரும் இணைந்து மிகப்பெரிய ஒரு திரைக்காவியத்தை கொடுத்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால எல்லாமே கலந்த ஒரு திரைப்படம். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. எனவே அத்தனை பேரும் போய் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. உங்களுடைய ரிவ்யூஸ் என்ன, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்றத நான் கேட்க ஆர்வமாக இருக்கிறேன். எனவே இந்த படம் வெற்றி பெற கேப்டனோட பிளெஸிங் நிச்சயம் இருக்கும். அதோட மக்களுடைய ஆதரவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓப்பனிங்கே வந்து ஸ்டார் சினிமாஸ் கேப்டனுக்கு ட்ரிபியூட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கோர்ட் சீன் இருக்குங்க. அதுல கேப்டன் பத்தி நான் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைட் சீன்ல எல்லாம் சண்முக பாண்டியனை பார்க்கும்போது கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குன்னு இப்ப கூட எல்லாரும் சொன்னாங்க. இது லொகேஷன்ல டைரக்டர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம்தான். அதுதான் நான் சொல்றேன். பப்ளிக் ஆடியன்ஸ் நீங்க பார்த்துட்டு தம்பிக்கு உங்க ஆதரவை கொடுங்க, படத்துக்கு வெற்றியை தாங்க. நீங்க எல்லாம் ஒரு குட் ரிவ்யூஸ் எழுதுங்க. நீங்க எல்லாம் போய் திரைப்படம் பார்த்துட்டு உங்க கருத்துக்களை சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? ரொமான்டிக்கா சார்? கேப்டனுக்கும் பெருசா ரொமான்டிக் வராது. இந்த படத்துல தம்பியோட கேரக்டர் ஒரு ஹீரோயின் இருக்காங்க. நீங்க எதிர்பார்க்க மாதிரி ரொம்ப பெரிய ரொமான்டிக் இருக்கான்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. பட் டூயட் சாங் எல்லாம் இருக்குங்க. அதனால ரொமான்டிக்னு நீங்க பார்க்காம அவர் கேப்டனுக்குள்ள ஆக்ஷன் ஹீரோவா தான் இந்த படத்துலயும் நடிச்சிருக்காரு. காமெடி இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே கலந்த ஒரு திரைப்படம். இது குடும்பங்கள் எல்லாரும் போய் திரைப்படம் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா இப்ப எல்லாருக்குமே லீவு, எல்லாமே ஹாலிடேஸ்ல இருக்காங்க. ஃபேமிலியா போய் தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். எல்லாருமே சார் எல்லாருமே அவங்க கேரக்டர், அவங்க ரோல் பிரமாதமா பண்ணியிருக்காங்க. மாமா மச்சானா சரத் சாரும் சண்முக பாண்டியனும் நடிச்சிருக்காங்க. 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. 2 பேருடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிக பிரம்மாண்டமா இருக்குங்க. அதாங்க, சினிமா இஸ் சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ். இல்ல, நீங்க படம் பாருங்க. நீங்க படம் பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு சொல்லணும். நீங்க டெய்லி என் ஆபீஸ்ல வந்து பாக்குறீங்க, உங்க கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காமெடி பண்ணணும், டான்ஸ் ஆடணும், ரொமான்ஸ் சீன் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், ஒரு மசாலா படம். கேப்டன் ரசிகர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. 13 வருஷம் காலம் ஷம்மு வந்து அப்பாவோடய இருந்த நல்ல பெரிய படங்கள் நடிக்காம, ஆனா இன்னைக்கு இந்த படம் வந்தது எங்க ஃபேன்ஸுக்கு, தேமுதிக தொண்டர்களுக்கு முதல்ல ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இனி மக்களாக நீங்கள் இனி அடுத்தடுத்து வரும் காட்சிகள் நீங்க எல்லாரும் கொண்டாடி ஷம்முக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கேன். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு அனைத்து ஜாமான்களும் இந்த படத்துல ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இருக்கட்டும், டைரக்டர் பொன்ராம் சாரா இருக்கட்டும், சரத்குமார் சாரா இருக்கட்டும், தேனிசை தென்றல் இசைஞானி இளையராஜா அவர்களும் இது ஒரு பாட்டு பாடி இருக்காரு. அதனால யுவன் சங்கர் ராஜாவும் சாரும் இளையராஜா சாரும் முதல் முறையாக இந்த படத்துல வந்து ஒரே பாட்டு பாடி இருக்காங்க. இந்த மாதிரி பல அம்சங்கள் இந்த படத்துல இருக்கு.
ஷம்மு ஒவ்வொரு ஆக்ஷன் காட்சியிலுமே தியேட்டர்ல வந்து அனைவரையும் பிரமிக்க வைக்குது. ஏன்னா கண்டிப்பாக கேப்டனுக்கு பிறகு அந்த ஆக்ஷன் இடத்த பிடிக்கிறது ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியனால மட்டும்தான் முடியும். நான் முதல் படத்துல இருந்து சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், அவரோட அண்ணனா நான் பேசல, சண்முக பாண்டியன் ரசிகரை நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன். நிச்சயமாக கொம்பு சிவி படம் மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வரும். மக்கள் நீங்கள் அனைவரும் தியேட்டர்ல போய் பார்த்து இந்த திரைப்படத்தை கொண்டாடணும் நான் கேட்டுக்கிறேன். அதனால ஷண்முக்கும் சரி, திரைப்படம் அனைவருக்கும் என்னோட நன்றிகளும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்க பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். நானும் பொன்ராம் சார், சரத்குமார் சார், நாங்கள் எல்லாரும் மக்களை சிரிக்க வைக்கணும்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஒரு உண்மையான சப்ஜெக்டை, ஒரு சீரியஸான சப்ஜெக்டை எடுத்து அதை எவ்வளோ ஜாலியாக காட்ட முடியுன்ற இதில் நாங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கோம். இங்கே மக்கள் சிரிக்கிறத, அவங்க ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்க. உங்கள் எல்லாருனாலையும் இந்த ஒரு நாங்கள் சொல்ல வந்த மெசேஜாக இருக்கட்டும், எனக்கும் எங்கள் அம்மாக்குள்ளே இருக்க பாசம், எனக்கும் சரத் சாருக்குள்ளே இருக்க பாசத்தை அவங்க எல்லாருனாலும் ரிலேட் பண்ண முடியும். ஸோ எல்லாம் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சிரிச்சுட்டு வெளியே வாங்க. அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ போராடணும், அதுக்கு தான் நாங்கள் எங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்ட்டு நீங்கள் எல்லாரும் உங்களோட ரிவ்யூ மூலியமாகவும் உங்களோட கருத்து மூலியமாகவும் எங்களுக்கு சொல்லணும். நீங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. நன்றி. ஆனால் விவசாயிகளுக்கான பிரச்சனையை பற்றி இந்த படத்தை பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த கதை செலக்ட் பண்ணுற காரணம் அதுதான் ஒரு உண்மையான சம்பவம். இது நம்மளுக்கு டேம் கட்டியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி அந்த ஊர் எத்தனை பேர் ஊர் விட்டு கொடுத்துட்டு போனாங்க, அந்த மக்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்றப்பட்ட கதை தான் இது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த கதையை ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணேன். அது தொடர்பான பிரச்சனை வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த முன்ன இருந்ததோட இப்ப பைரசி ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ ஓடிடில படம் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் ஓடிடி ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்குமே குவாலிட்டி இல்லாத படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாருமே ஹெச்டி குவாலிட்டி பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பைரசி இப்போ அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, பட் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பெரிய படத்து கூட வந்திருக்கீங்க, அவதார் கூட சேர்ந்து. அது ஹாலிவுட் படங்க, நம்மளுக்கு தமிழ் படம், நம்ம தமிழ் படத்தை கொண்டாடுவோம். ஹாலிவுட் படத்துக்கு கூட எது கம்பேர் பண்ணிக்கிட்டு. அம்மா படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா அண்ணன் சொல்றதோட மக்கள் நீங்க எனக்கு படத்தை பத்தி எப்படி இருக்குன்னு சொல்றது எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்க ரிவ்யூ கொடுங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. என்ன மாதிரி கதை இது? லவ் சீனும் இருக்கு, ஆக்ஷன் ரொம்ப இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. போன இதை வைகை நதி இப்போ டேமை பற்றி ஒரு டைமில் 1959 ஏதோ ஃபுல்லாக இடிச்சு அது முழுகி போனதா சொல்கிறாங்க. அதோட இது வந்து முடிக்கிறாங்க. காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு, ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். வர 28th வர செகண்ட் இயர்ன்றப்போ எங்களால் அந்த பார்க்க சொல்ல அவரோட அந்த பழைய படத்தோட ஃபேஸ் வேல்யூ அப்படியே இருக்கு. தூர தேடி முழக்கத்தில் வந்து இந்த ஆஸ்ட்ரேலோட தான் இருந்திருப்பாரு, அதோட இது இருக்க சொல்ல கஷ்டமா இருக்கு பாக்குறப்போ. அவரோட ஆக்ஷன் தான் எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. எங்க தம்பி தான் நடிச்சாங்களா என்னன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. இதுக்கு முந்தைய படத்துல பாத்தீங்கன்னா ரொமான்டிக் காட்சியை வைக்கலன்னு சொன்னாங்க. நிறைய லவ் சீன்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நல்லா அதான் சொல்றேனே, ஆக்ஷன் காமெடி எதுவா இருந்தாலும் சூப்பரா இது பண்ணி